ஹலோ சார் மார்னிங் சார், குமரேசன் சார். எங்கேருந்து பேசுகிற நீ? சார் எங்கள் கம்பெனி தான் சார் பி4ல இருக்கு சார். என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏதாவது பேமெண்ட் கிடைக்கல உனக்கு? பேமெண்ட்டு இல்லை சார், அந்த லாக்டவுன் பைசா எங்களுக்கு கிடைக்கல. என்ன லாக்டவுன் பைசா? ஆமாம் சார், எல்லாரும் ஒர்க் பண்ணாங்க அந்த லாக்டவுனில் 21 டேஸு. ஃபஸ்ட்டு நாங்கள் 21 டேஸ் பண்ணோம். ஏய் நீ நீ மெயில் போட்டு சூர்யாவுக்கு? ஆமாம் சார், என்ன அச்சமாக நேற்று திட்டினார் எனக்கு. யாரு? இவர் தாமோர் சார். நேற்று இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. சுப்பையா சார் கூப்பிட்டு வந்து அவர் தெரியாமல் டென்ஷன்ல பேசிட்டாரு. ராடு விட்டுருவோன்னு சொல்கிறார் சார் என்னவை. ராடு விட்டுருவோன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். சரி, ராடு விட்டுருவோன்னு நீ மேனேஜர் கால் பண்ணி எனக்கு கால் பண்ணி நீ டேரக்ட் சூர்யா மெயில் போட்டுக்கிற? எதுவுமே சுபை சார் இருக்கா சார் அவரு. சரி, நீங்க தான் ஆஃப் டியூட்டில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல. இவரு இல்ல சூர்யாக்கு மெயில் சூர்யாக்கு மெயில் உன்னை யார் போட்டு சொன்னது? இல்ல சார், நான் தான் சார். சூர்யாக்கு மெயில் போட்டா உனக்கு எல்லாமே பைசா கிடைச்சிருமா? நீ வீட்டுக்கு போறதா ரெடி ஆகும் நீ. பரவாயில்ல சார், போறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த அளவுக்கு அசிங்கமா டியூட்டி பார்த்து ஒன்றும் இது இல்லை சார் எனக்கு. இவ்வளோ அசிங்கமா எனக்கு டியூட்டி பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு. நான் ரூமுக்கு ஆமா சார், என்ன அசிங்கம் பார்த்துட்டா சார். 40 பேர்ல வந்து ராடு எடுத்து சொருகிடுவோம் அப்படின்றா சார். பின்னாடி கையை அப்படி சை பண்ணி சார். அது மாதிரி ராடு எடுத்து சொருகிறேன்னா நீ டேரக்டா மேனேஜர் கால் பண்ணி சொல்லிக்கலாம் இல்லடா சார். நாங்கள் மேனேஜர்கிட்ட எதனா கேட்டால் அவர் சரியான ரெஸ்பான்ஸ்லேயே பண்ண மாட்டேங்கிறார் சார். நாங்கள் என்ன சார் பண்ணிட்டு சொல்லுங்க சார். நேற்று கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க, என்ன 2 முறை என்கொயரி பண்ணாங்க. இவரு சுபாய் சாரும் இவரு டேங்கர் சாரும். அவர் தெரியாம டென்ஷன் சொல்லிட்டாருப்பா, விடுப்பா நீ ஏன்பா நீ அதை பத்தி பெரிய இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னவே மிரட்டி அனுப்புறாங்க. ஓகே, என்ன ஐயா நாங்க என்ன தப்பு பண்ண சொல்லி இது வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. என்ன பேமெண்ட் கிடைக்கல உனக்கு? எப்போது டியூட்டி பண்ணி கிடைக்கல? எப்போது கிடைக்கல உனக்கு? சார் எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தாங்க சார். 12 ஹவர் எங்களுக்கு செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த 4 ஹவர் ஓட்டி தான் கணக்கு போட்டாங்க. 2000 ரூபாய் தான் எங்களுக்கு வந்தது பேமெண்ட். எல்லாருக்குமே வந்து 21 நாளுக்கு வந்து எல்லாருக்குமே டபுளா தான் போட்டிருக்காங்க பேமெண்ட். 1000 ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப நாங்க வந்து 21 நாளா? 21 நாள் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் சார், 24 to 14 வரைக்கும். ஆமா சார். இல்ல ஃபர்ஸ்ட் லாக்டவுன் நான் இருக்கும்போது இருந்தியா நீ? ஆமா சார். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் உனக்கு P4 வரலையா? எனக்கு வரல சார். எனக்கு வந்து அந்த ஓட்டி மட்டும் தான் சார் கொடுத்தாங்க. 4 ஹவர் ஓட்டி மட்டும் தான் சார் வந்து எனக்கு. 8 ஹவர் டியூட்டி கிடைக்கலையா? அந்த 8 ஹவர் டியூட்டி நார்மலா எல்லாருக்கும் போற மாதிரி தான் சார் எனக்கு போட்டாங்க. 8 ஹவர். ஆமாடா, 8 ஹவர் டியூட்டி பிளஸ் 4 ஹவர் ஓட்டி போட்டு தானே 21 நாளுக்கு வந்துச்சு அது. ஆமா சார். இப்போ வந்து தனியா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க சார், எங்களுக்கு கொடுக்கலையா சார்? கேட்டா வந்து இவரு ஸ்ரீராம கேட்டா வந்து அதெல்லாம் கிடையாது, 4 ஹவர் ஓட்டி தான் உங்களுக்கு. நீங்க ஏன் 4 ஓட்டி பாத்தீங்க 12 ஹவர் டியூட்டி அப்படின்னு கேக்குறேன். ஓ, நீ இதை கேக்குறியா? ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க அதை வச்சு கேக்குறியா? ஆமா சார். அதெல்லாம் கிடைக்க மாட்டா உனக்கு. 4 ஹவர் ஓட்டி கிடைக்குது அதுதான்டா, அதுக்கு மேல உனக்கு கிடைக்காதுடா. அவரே கேட்டா வந்து இந்த மாதிரி சொல்றாரு சார். நாங்களும் கஷ்டப்பட்டு தானே சார் எங்களுக்கு. உனக்கு அதுக்கு மேல கிடைக்காது. மேனேஜர் தான் கால் பண்ணி கேட்டாரு. நான் உனக்கு ஏதோ பைசாவே கிடைக்கலன்னு நினைச்சேன். நான் ஃபெசிலிட்டி கிடைக்குமா கிடைக்கணும்னா நீ வேற கம்பெனில போய் வேலை பண்ணணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா. நீ செக்யூரிட்டியா இருந்துட்டு 8 ஹவர் டியூட்டி 4 ஹவர் ஓட்டி இல்லாம உனக்கு எக்ஸ்ட்ரா யாரா தருவாங்க உனக்கு? சார் இப்ப எல்லாமே டியூட்டி தான் சார் பார்த்தாங்க. இப்போ எலக்ட்ரிஷியன் சும்மா அதிகமாவே குமரேசா, அவனுக்கு வந்து ஓட்டி இல்லை, அவனுக்கு 8 ஹவர் டியூட்டி பேமெண்ட், அவனுக்கு 3000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. அதுக்கப்புறம் 400 ரூபாய் ஓட்டி மாதிரி கிடைச்சா. உனக்கு ஆல்ரெடி ஓட்டி கிடைச்சிருக்கு இல்லையா? அதுக்கு மேல உனக்கு என்னத்துக்கு போனஸ் தரணும் உனக்கு? ஏன்னா சும்மா வரத கம்பெனி எடுத்து தர்றதுக்கு உனக்கு பேமெண்ட்டே வரல, டியூட்டி பார்த்து ஓட்டி கிடைக்கலன்னா அதுக்கு சந்தோஷம் தான் நீ கேட்கறது. உனக்கு 8 ஹவர் 4 ஹவர் டியூட்டி கிடைச்சி, உனக்கு 8 ஹவர் டியூட்டியும் 4 ஹவர் ஓட்டியும் கிடைச்சிருச்சு. உனக்கு அதுக்கு மேல உனக்கு போனஸ் வேற தரணுமா உனக்கு? அசிங்கமா இல்ல? கேட்கறது கூட அசிங்கமா இல்லை உனக்கு? நான் உன்னை பத்தி பெருமையா சொல்றேன் மேனேஜர் கிட்ட. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை சார், அங்கெல்லாம் மெயில் போட்டிருக்க மாட்டான்னு. இந்த குமரேசன் இருக்க மாட்டான் சார், நான் வேற குமரேசன் இருப்பான்னு. இல்ல செக் பண்ணுன்றார், குமரேசன் தான் போட்டுக்கிறான், அவன் தான் போட்டுக்கிறான்னு. இந்த இந்தியில சொல்லுவாங்க மோத்துக்கு இது ஆயத்தோ கத்திரப்பர் அந்த மாதிரி மோத்து வந்துடுச்சுன்னா நம்மளே அதுக்கு இது தவளை எப்படி கத்து கொடுக்குதுல பாம்பு கடிச்சிட்டு போறதுக்கு, அது மாதிரி தான் பண்ணிக்கிற நீ. உனக்கு மாத்திரம் என்ன ஸ்பெஷலா உனக்கு போனஸ் தரத்துக்கு? என்ன இல்லை, நீ அவ்வளோ பெரிய டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க அங்கே எக்ஸ்ட்ரா பார்க்கறதுக்கு. நீ அவன் ஏதாவது சொல்லியிருந்தா நீ டைரக்டா மேனேஜர் கால் பண்ணிடலாம். சார் சுப்பையா ராடு விட்டுறேன், தாமோதரன் இப்படி சொல்றான்னு சொல்லியிருக்கலாம். நீ அதை விட்டு டிசிஐக்கு மெயில் போட்டேன்னா இப்போ நீ என்ன இவங்க 2 பேரும் கேட்டியா நீ இதை பத்தி? சார் இவங்க 2 பேரும் கேட்டியா? மனோகரனையும் தாமோதரனையும் கேட்டியா? அதாவது சார் என்ன கூப்பிட்டு நான் மனோகர் சார் எதுவுமே சொல்லல சார். என்னத்துக்கு கூப்பிட்டாங்க? நீ எதுக்கு சொன்ன அவர்கிட்ட? என்னன்னு கேட்ட நீ? சார் நாங்கள் எதுவுமே கேட்கல சார். பாலின் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் சார். பாலின் வந்து எல்லாமே பில்டிங் 1 யார் பில்டிங் 2 அப்படின்னு சொல்லி கேட்டார் சார். எல்லாமே கை தூக்கிட்டார். இது நேற்று சார் நாங்கள் எல்லாமே கை தூக்கணும், B1 B4 கை தூக்கணும் சரின்னு சொல்லிட்டார் சார். நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சார். அந்த மரத்தார் தான் சார் வந்திருப்போம்.
மறுபடியும் கூப்பிட்டு என்ன ராடு எடுத்து சொருகிடுவோம் அப்படி என்ன நினைச்சு நிக்கிறீங்க நீங்க? என்ன போயிட்டே இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றா சார். எங்களை டிக்ளேர் பண்ண வச்சுனா சார் நான் கிளம்பணும். ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, உங்களாம் திமிராகி போச்சு, நீங்க இஷ்டத்தை பண்றீங்க, இஷ்டத்தை செய்யறீங்க நீங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லடா, அது சொல்றதுக்கும் நீ டிசிஏட்டுக்கு மெயில் போறதுக்கு என்னடா இது இருக்குது? எப்போ போட்ட மெயில் நீ? அதுக்கப்புறம் போட்டியா? ஆமா சார், இப்பதான் சார் போட்டேன். அவரு சுப்பையா சார் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறார் சார். சுப்பையா என்ன கண்டுக்கணும்ன்ற? இல்ல சார், அவரை கூப்பிட்டு கேட்கலாம் சார். அவரை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு செக்யூரிட்டி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்களுக்கு பதிலா அவர் தானே சார் இருக்காரு இப்போ. நீங்க வந்து யாரு தாமோதரனை கேட்கலான்றியா? ஆமா சார், அவர் கேட்க எதுவுமே கேட்கல சார். அவர் தெரியாம சொல்லிட்டு இருப்பாரு, விட்டுருப்பா நீ ஏன்பா இந்த மாதிரி இது பண்ற, நீ இஷ்டமா தான் செய், வேலை இல்ல கிளம்பு அப்படின்னு. அது ஓகேடா. அதுக்கோசரம் நீ இதுக்கு டிசிஏட்டுக்கு என்னன்னு மெயில் போட்ட நீ? அதான் சார், இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து என்ன வந்து தகாத வார்த்தைகள் பேசுறாரு, அசிங்கமான வார்த்தை பேசுறாரு. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஓகே, பேர் போட்டியா? அவர் பேரை போடல சார். தாமோதரன் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்ன வந்து அசிங்கமா திட்டுறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நான் போட்டிருக்கிறேன். மீதி வந்து அது வந்து நான் ரிக்வஸ்ட் தான் சார் பண்ணாது. அந்த மெயில் வந்து எங்களுக்கு எதனா இருந்தா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், எங்களுக்கு பேமெண்ட் கம்மியா வருது, அது எதனா இருந்தா நீங்க உங்க இதுல வந்து எங்களுக்கு பார்த்து தான் சார் செய்யணும்னு அது ரிக்வஸ்ட் தான் சார் பண்ண தவிர அது வந்து நான் எதுவுமே வேற எதுவும் பண்ணல சார். அந்த மேனேஜர் கால் பண்ணிக்கலாம்லடா. மேனேஜர் என்னத்துக்கு இருக்கிறேன், நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் பேசிருப்பேன் இல்லையா? தகாத வார்த்தையில உன்னை பேசிட்டான்னு சொல்லிட்டு நீ டைரக்டா மெயில் போட்டு மேல எடுத்துக்கு பின்ன எப்படி? இப்ப அவர் வந்து அவரை கேட்கறாரு, எனக்கு சொல்லிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா? சரி சார், அதான் நீங்க பிஸியா இருப்பீங்க தான் சார். சாரி சார், கம்மி ஆயிட்டு சார். இப்ப அவர் அங்கிருந்து மேனேஜர் என்ன கேட்டுக்கிறாரு, என்னடா யார் அவன் குமரேசன் என்னடா மெயில் போட்டுக்கிறாங்க? எனக்கு நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கு சார், சாப்பிட கூட இல்லை சார். நான் உண்மையிலேயே ப்ராமிஸா நீங்க காண்டிதான் சார், நீங்க காண்டிதான் கண்டிப்பா நான் அழுதுட்டு போய் சார். அங்க அந்த அளவுக்கு வந்து 40 பேர்ல வந்து ராடி எடுத்து விட்டு சொருகிடுவா அப்படின்டா சார், கையை இது பண்ணி. நான் உங்களுக்காக தான் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு உங்களை மட்டும் தான் நான் நம்புறேன். கம்பெனி வேற யாரும் இல்லை சார். இல்லை நான் கை கூட வச்சிட்டேன் சார் அவர் மேல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன வந்து அசிங்கப்பட்ட சார், எடுத்து சொருகிடுன்னு கையை வேற காட்டுறாரு சார் இப்படி பின்னாடி. இல்ல சும்மாவே சொல்லிட்டான் அப்படியே சொல்லிட்டு சொருகிடுவாங்க. ஆமா சார், நீ ஒண்ணுமே கேட்காமலேவா? ஆமா சார், நாங்க விட்டுட்டோம். அந்த நம்ம மெயின் கேட்டு தான் சார், கார் பார்க்கிங் தான் பாலின் நடத்துனாங்க. நாங்க அந்த அந்த மரம் இருக்க பனைமரம் இருக்காங்க அங்க வந்துட்டு சார் மறுபடியும் கூப்பிட்டுன்னா ராடு விட்டுருவேன், எடுத்து சொருகிடுவோம், ராடு எடுத்து சொருகிடுவோம். என்ன நினைச்சுக்கிறீங்க, நீங்க இஷ்டத்துக்கு போறீங்க சார், நீங்களே தான் சார் டிக்ளேர் பண்ணிட்டீங்க நான் போறேன் சார் அப்படின்னு சொன்னா கூட என்ன நீ எதிர்த்து பேசுற, நீ வாயெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது உனக்கு, நீ இஷ்டத்துக்கு நீ நந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவர் பாட்டுக்கு பேசுறாரு சார். நீ ஒருத்தனே இருந்தியா? எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க? எல்லாமே இருந்தாங்க சார், மொத்தம் சைலண்டா. எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் உனக்குதான் சொன்னா நான் நினைச்சு விட்டுற வேண்டியதான்றா நீ? இல்ல சார், அவர் என்னதான் சார் குறிப்பா பார்த்து என்னதான் சார் கேட்டாரு அவரு? இல்ல நான் கேட்டுக்கவே மாட்டேன் சார், நான் என் பாட்டு கம்முன்னு போயிட்டு இருப்பேன் சார். சரி ஓகே விடு. சரிங்க, ஓகே ஐயா, நன்றி. அது ஃபெசிலிட்டி கிடைச்சதெல்லாம் போய் நீ கேட்க முடியுமாடா? பணம் கிடைக்கல கத்தலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். ஃபெசிலிட்டிக்கு 8 ஹவர் பேமெண்ட்ல அவனுக்கு 8 ஹவர் பேமெண்ட்ல 7000 ரூபாய் கிடைக்குமா? ரிக்வஸ்டா தான் கேட்டேன் நான் வந்து அது வந்து நான் ஆர்டர் எதுவும் கேட்கல. ரிக்வஸ்டா தான், எங்களுக்கு எதுனா இருந்தா கொஞ்சம் பண்ணுங்க சார், எங்களுக்கு வந்து பேமெண்ட் ரொம்ப கம்மியா. அவங்ககிட்ட கேட்டியா? அதுலதான் சார் பண்ணேன், எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும் போட்டிருக்காங்க. இல்ல இதை கேட்டுக்காரு, அவனே கேட்டியா? யாரு சார்? தாமோதரன் கேட்டியா? இல்ல அவரெல்லாம் எதுவும் கேட்கல சார். நான் அவர் கேட்டது யாரை கேட்ட நீங்க? இதை வந்து இப்போ நான் இதுதான் கேட்டேன், ஃபெசிலிட்டியில் அவருக்கு மெயில் தான் கேட்டேன். சூர்யா சாருக்கு தான் மெயில் வந்து எங்களுக்கு எதனா கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார், எங்களுக்கு பேமெண்ட் 11,000 ரூபாய் தான் கிடைக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஃபேமிலி மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த மாதிரி எதனா இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் சார் அப்படின்னு ரிக்வஸ்ட் தான் கேட்டிருக்கேன் சார். அந்த பேமெண்ட் வேறு எதுவுமே நான் இல்லை சார், அது வந்து நான் ஆர்டர் எதுவும் கேட்கல சார். அதுக்கு இந்த ஆபீசர் பேரும் போட்டு அதுவும் பேமெண்ட்டும் பத்தி கேட்டியா? ஆமா சார், இவர் வந்து ஆபீசர் பேர் போடல. இந்த மாதிரி வந்து ஆபீசர் என்ன வந்து தகாத வார்த்தையில வந்து பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன வந்து இந்த மாதிரி கேட்கறாரு அப்படின்னு தான் சார் சிம்பிளா போட்டேன் சார். அது இது வந்து எங்களுக்கு ரிக்வஸ்ட் எதனா பண்ணி கொடுங்க சார், எங்களுக்கு 11,000 ரூபாய் பேமெண்ட் வருது சார், எங்களுக்கு குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போதைக்கு. இல்லடா, முடியலன்னா விட்டுட்டு போய் நிற்கலாம் தான்டா முறை. நமக்கு இத்தனை நாள் செஞ்ச இவ்வளவுதான் நம்ம கம்பெனில கார்பரேட்ல இருந்தே சொல்லாங்க, உனக்கு 8 ஹவர் ஓட்டி 8 ஹவர் ஓட்டி இல்லை 8 ஹவர் டியூட்டின்னு தான். நம்ம முடிஞ்சா அந்த 8 ஹவர் பண்ண வேண்டியதான் இருக்கிற சம்பளத்துக்கு. 10ல நம்ம குடும்பம் பெருசு, முடியலன்னா போய் விட்டுட்டு போயிறாங்கன்னா பாத்துக்கலாம் இல்ல கிடைக்கிற இடத்துல. சரி ஐயா, சாரி சார், உங்களுக்கு இது பண்ணது தப்பு சார். நான் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப அங்கிருந்து கேட்கறாரு இல்லடா அவர் மேனேஜர். இப்ப நம்ம மேனேஜருக்கு இதெல்லாம் சொல்லணும். இப்ப நான் இப்போ சரி, அதான் உங்களுக்கு சூர்யா போட்ட மேல சூர்யா அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுமா இருக்குது அவருக்கு. அவர் உடனே இப்ப யார் அவன் குமரேசன், அப்படிப்பட்டவன் யாரு என்னன்றது என்ன கேட்டுக்கிறாரு. நான் அதுவும் இல்லாத சார், இந்த குமரேசன் அப்படி பண்ண மாட்டான் சார், இவன் நான் வேற ஒருத்தன் ஐஎஸ்எஸ்ல இருந்தான் சார், அவன் விஏஓ போயிட்டான், அவன் ஏதாவது பணம் கிடைக்கல போட்டு போனான்ட்டு. இல்ல ஏ குமரேசன் தான் போட்டுக்கிறான். சரி ஓகே, என்ன நடக்கும் பார்க்கலாம், பேசுறேன் அவரு. சரி சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார்.
தேங்க்யூ சார்.